வணக்கம். ஸோ நாம என்ன பார்த்து வரோம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, தமிழ் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்து வரோம். ஸோ 100 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அதை தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் 2 அப்போ ஸ்டார்ட் பண்ணிங்ல இருந்தே நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் அதே தான் பண்ண போறோம். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து கொஸ்டின்ஸ் நம்ம பண்ணிட்டு போறோம். ஒரு டிஸ்கஷனாக போயிட்டு தான் இருக்க போகுது. இது வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஒரு கொஸ்டின் தான், அதுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அளவல் சார்ந்த சொற்கள், கலைச்சொல் பார்க்கலாம். அதில் பார்த்தோன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்றத எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணினி செயல்திட்ட வரைவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி. அடுத்து குரட்பாய் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரடி வெண்பா. ஸோ நம்மளுக்கு குரல்னாவே நம்மளுக்கு குரட்பானாவே நம்மளுக்கு குரல் தெரியும், திருக்குறள் தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அடி, அடுத்து வந்து இன்னொரு அடி இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் பார்த்தோன்னா அந்த ஈரடி வெண்பா அப்படின்னு சொல்றோம். ஓகே, மற்றது எக்ஸ்ட்ராவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈரடினா குரலடின்னு நம்ம பார்த்துட்டோம். மூவடினா சிந்தடி, நாலடினா அளவடி, அளவடின்னு சொல்லுவாங்க, நேரடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தடி அப்படி வந்துச்சுன்னா நெடிலடின்னுவாங்க. ஐந்து அடிக்கு மேல 6, 7, 8 அப்படி போச்சுன்னா அதை களிண்டி நெடிலடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈரடி, அதாவது 2 அடி இருந்துச்சுன்னா குரலடி, 3 அடி 3 அடி இருந்துச்சுன்னா சிந்தடி, 4 அடி இருந்துச்சுன்னா அளவடி இல்லைன்னா நேரடி, 5 அடி இருந்துச்சுன்னா நெடிலடி, 5க்கு மேல இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா களிநெடிலடி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஸோ வந்து தேசிய நூலக நாள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தேசிய நூலகத்தின் தந்தை யாருன்னு தெரியும், சி.ரா. அரங்கநாதன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பிறந்த நாளை தான் நம்ம என்ன பண்றோம்னா தேசிய நூலக நாளா வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ அதுதான் ஆகஸ்ட் 9ஆம் நாள். ஸோ உலக நூலக நாள், புத்தக நாள் சொல்லுவாங்க. உலக புத்தக நாள் அப்படின்னு சொன்னோம்னு பார்த்தோம்னா ஏப்ரல் 23, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9ஆம் நாள். அது என்னன்னு பார்த்தோம்னா சி.ரா. அரங்கநாதனோட, அதாவது நூலகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க, தேசிய நூலகத்தின் தந்தைன்னுவாங்க. அவரோட பிறந்த நாளை தான் கொண்டாடுறோம். இதே பார்த்தோம்னா உலக புத்தக நாள் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏப்ரல் 23, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ப்ரோஸ் பொயட்ரி, அதாவது ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் டேஸால் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? அதுதான் வந்து கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தோன்னா பாரதியார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீ வேர்ஸ் அப்படின்னா என்ன, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த கவிதைகள் எப்படின்னு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தோம்னா செய்யுள தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? சங்க இலக்கியம் முதல் தொட்டு, திருக்குறள் முதல் தொட்டு, கம்பராமாயணமா இதுல இருந்து சிறுகாப்பியம், ஐம்பெருங்காப்பியம் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா செய்யுள தான் ஆரம்பிச்சாங்க. அது எல்லாமே பார்த்தோன்னா யாப்பு இருக்கு இல்லையா, இந்த யாப்பு இலக்கணத்தை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே வந்திருந்தது. ஸோ அதாவது பாரதியார் காலம்னு எடுத்துக்கலாம். பாரதியார் காலத்துல தான் என்னன்னு பார்த்தாங்கன்னா, யாப்புனா கட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதானே, கட்டுதல்னா தான் யாப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கட்டுப்பட்டு அந்த கட்டுதலுக்குள்ளார அந்த இலக்கண அந்த இதோட கட்டுதலுக்குள்ள இருக்கிறதுனாலதான் வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த இலக்கணம் அந்த இதை பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாரதியார் காலத்துல என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா அந்த கட்டு வந்து உடைக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஃப்ரீ வேர்ஸ், அதுதான் ப்ரோஸ் பொயட்ரி அப்படின்வாங்க. ஃப்ரீ வேர்ஸ் கட்டுல இருந்து உடைத்து என்ன பண்ணாங்க, வெளில வந்து அதாவது வந்து கருத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த டைம்ல பார்த்தோன்னா சுதந்திரம் அந்த மாதிரி நிறைய வந்து விஷயம் போயிட்டு இருந்ததுனால கருத்துக்கு வந்து இது கொடுத்து அந்த யாப்புன்றதுல இருந்து வெளியே வந்து புது கவிதைகள் இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சு. அதுதான் ஃப்ரீ வேர்ஸ். அதை அறிமுகப்படுத்தினது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோம்னா 1953 தான் கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 1836 பார்த்தோம்னா கல்கத்தா பொது நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். மெக்கல்லே இருக்கார் இல்லையா, அவரோட இதுல வந்து இருந்திருக்கும், அவர் தான் இது பண்ணிருப்பாரு. ஸோ 1836 கல்கத்தா பொது நூலகமா இருந்தது. அதுக்கப்புறம் 1953 பார்த்தோம்னா தேசிய நூலகம், அதாவது இந்திய தேசிய நூலகமா மாறி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா பொதுமக்களோட பயன்பாட்டுக்கு இல்லாம இருந்தது. ஸோ ஓகேங்களா, ஆரம்பிச்சது 1836 கல்கத்தா பொது நூலகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா
நடுவில் பார்த்தோம்னா இம்பீரியல் நூலகம் அப்படின்னு கூட வரும். ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தோம்னா 1953 பார்த்தோம்னா இந்திய தேசிய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து மாறுச்சு. ஓகேங்களா, இது ரெண்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1836 கல்கத்தா பொது நூலகம். இப்போ பார்த்தோம்னா பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1953 இந்திய தேசிய நூலகம். ஓகேங்களா, 1836 1953. ஓகே, அடுத்து போகும். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? ஸோ லத்தீன்னாலே நமக்கு நல்லாவே தெரியும், வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, மற்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ லத்தீன்ல வீரமாமுனிவர், ஆங்கிலம்னா ஜியூபோ. அதாவது பிரான்சிஸ் எல்லிஸ், FW எல்லிஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அவரும் வந்து இங்கிலீஷ்ல வந்து இது பண்ணியிருப்பாரு. அது அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. பட் ஆங்கிலம் அப்படின்னாலே மேக்சிமம் ஜியூபோப் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து டாக்டர் கிரவுல் அப்படின்றவர் ஜெர்மன் மொழியிலையும், டால்ஸ்டாய் அப்படின்றவர் வந்து உருசியம் அப்படின்ற மொழியிலையும், வைத்தியநாத தேசிகர் வந்து தெலுங்கு. ஸோ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து மொழிபெயர்த்தாங்க திருக்குறள். ஓகேங்களா, அடுத்து போவோம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக பார்த்தோம்னா டெலிமெட்ரி. டெலிமெட்ரிக்கு தொலை அளவியல் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ டெலிமெட்ரினா தொலை அளவியல். தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என்று பாராட்ட பெறுவது. ஸோ தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொன்னது எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறளை தான் சொல்லியிருப்பாங்க. இதை சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி அப்படின்றவர். கவிமணி இருக்கா இல்லையா, அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஓகே, அரசினர் கீழ் திசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும், சென்னை. ஸோ அது எப்போ ஆரம்பிச்சாங்க பார்த்தோம்னா 1869. ஓகேங்களா, ஸோ 1869 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அரிய இதுல இங்க என்னெல்லாம் இருக்குன்னா அரிய ஓலைச்சுவடிகள், தாள் சுவடி, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இருக்கு. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்து இது வந்து கலைச்சொல் வந்து பொறுத்துக்கு சொல்றாங்க. ஸோ எர்த்வாம்னு நம்மளுக்கு என்ன தெரியும், நாங்குள் புழு. ஸோ நாங்குள் புழுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், மண்புழு அப்படின்னு தெரியும். அதைதான் வந்து மண்புழுன்னு கொடுக்காம நாங்குள் புழுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்குள் புழுனா என்னது, மண்புழு, அதைதான் எர்த்வாம். மெட்டீரியலிசம் அப்படின்னா பொருள் முதல் வாதம். அடுத்து பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு, குளோபலைசேஷனா உலகமயமாக்கல். ஸோ எர்த்வாம், நாங்குள் புழு, மெட்டீரியலிசம், பொருள் முதல் வாதம், பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. டிரான்ஸ்ஃபார்ம். டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னா உருமாற்றுதல். ஓகேங்களா, மாறுதலும் கொடுத்துருக்காங்க, உருமாற்றுதலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தாங்கன்னா உருமாற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்ப்போம். கூற்று. இது வந்து சரியா தவறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூற்று பார்த்தீங்கன்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது பார்த்தோம்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் கன்னிமாரா நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் பார்த்தோம்னா கன்னிமாரா நூலகமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா 1, 3 சரி, 1, 3 சரி. பட் வந்து 2 வந்து தப்பு. ஏன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இதுதான் வந்து அதாவது நம்ம இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ அதனால தப்புன்ற. ஓகே, மற்ற இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். இந்த தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் இருக்கு இல்லைங்களா, இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா கிபி 1122 இயர் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, கன்னிமாரா நூலகம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1896 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது தமிழ்நாட்டின் மைய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, கன்னிமாரா நூலகம்ன்றது தமிழ்நாட்டின் மைய நூலகம் சொல்லுவாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1896. 1860 இன்னொன்னு பார்த்தோம் இல்லைங்களா 69 அப்படின்றத பார்த்தோம்னா அரசியல் கீழ் திசை. இது பார்த்தோம்னா 96, கன்னிமாரா 96, கீழ் திசை பார்த்தோம்னா 69. ஓகேங்களா, ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஓகே, அதே மாதிரி உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூல் பார்த்தோம்னா கன்னிமாரா நூலகம். இது கரெக்ட். ஓகேங்களா, எடுத்துக்கோங்க. சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், காந்தியடிகள். ஸோ அப்படிதான் வந்து காந்தியடிகள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா திருக்குறளை வந்து படிக்க ஆரம்பிப்பாரு. இந்த சோவியத் அறிஞர் டால்ஸ்டாய் இது மூலியமா தான் நான் படிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த கோட் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா காந்தியடிகள். அடுத்து உலகில் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். யூஎஸ்ல இருக்கு. யூஎஸ்ஏ தான் நினைக்கிறேன். இங்கிலாந்து நினைக்கிறேன். யூஎஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஐ திங்க் ஸோ. ஸோ உலகில் வந்து மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஓகே, இது யூஎஸ்ஏவா இல்லை பிரிட்டனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கீழே வந்து போடுங்க. லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அடுத்து பார்க்கலாம். எம்பளம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சின்னம். நேஷனல் எம்பளம் அப்படின்னு இல்லையா, என்னன்னு சொல்லுவோம், தேசிய சின்னம்
அப்படின்னு தானே சொல்லுவோம். நேஷனல் எம்பளம் அப்படின்னா சின்னம். ஸோ அடையாளம், குறியீடு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு எதுன்னு கன்ஃபியூஸ் ஆகும். பட் எம்பளம் அப்படின்னா சின்னம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்ய கணக்கிடப்படுகிறது? அதாவது திருவள்ளுவர் ஆண்டு பார்த்தோம்னா கிமு 31 தான் என்ன சொல்லுவோம்னா திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு. ஸோ இந்த இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிமு 31 அதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள். கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறைமலை அடிகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு. இதை தான் நம்ம ஃபாலோ பண்றோம். வேறையே சொல்லியிருப்பாங்க. கிமு 1 தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா B.R.R. தீட்சிதர் அப்படின்றவர் வந்து சொல்லியிருப்பாரு. இதே கிமு 1 வரைக்கும் சொன்னது பார்த்தோம்னா ராசமாணிக்கனார். ஓகேங்களா? அதே மாதிரி கிமு 31 அப்படின்னு சொன்னது மறைமலை அடிகள். இப்ப நம்ம ஃபாலோ பண்றது பார்த்தோம்னா இந்த கிமு 31 தான். அதாவது இப்ப நடப்பாண்டோட திருவள்ளுவர் ஆண்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்ப நடப்பாண்டு என்ன 2024 அது கூட 31 வந்து நம்ம என்ன பண்ணோம் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம்னா 2055. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா திருவள்ளுவர் ஆண்டு. நடப்பாண்டோட திருவள்ளுவர் ஆண்டு எதுன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதுதான். இதே பார்த்தோம்னா இப்படி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2013 திருவள்ளுவர் ஆண்டு கணக்கெடுங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2013 + 31 அப்ப 2044 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சொன்னதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து 31 சொன்னது மறைமலை அடிகள். கிமு 1 சொன்னது பார்த்தோம்னா B.R.R. தீட்சிதர். இது வந்து கிமுவா கிபியான்றது நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ல கிமு 31 கிபி 31 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணக்கூடாது 31 மட்டும் பார்க்கக்கூடாது. முன்னாடி கிமு இருக்கா கிபி இருக்கா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து போகலாம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக. ஆன்டிதீசிஸ். ஒரு நிமிஷம். அதாவது கலைச்சொல் மாதிரி ஆங்கில சரி கலைச்சொல் கிடையாது ஆங்கில சொல் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ அதுல பார்த்தோம்னா ஆன்டிதீசிஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்ன? ஆன்டிதீசிஸ் அப்படின்னா எதிரிணை இசைவு. அதாவது தீசிஸ் அப்படின்னா நேரிணை இசைவு வரும். ஆன்டிதீசிஸ்னா அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றது. அதாவது நான் ஒரு தீசிஸ் நான் வந்து பண்றேன். ஒரு தீசிஸ் வந்து நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்டா இல்ல அப்படி கிடையாது, அவங்க சப்மிட் பண்ண தீசிஸ் வந்து தப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆப்போசிட்டா யாராவது சப்மிட் பண்ணாங்கன்னா அதுதான் ஆன்டிதீசிஸ் அப்படின்வாங்க. அதாவது எதிரிணை. ஆன்டின்னு வந்துருச்சுனாவே எதிர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் இதுக்கு மீனிங் தெரியலனா கூட எதிர்ன்றதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் படிச்சிடலாம். ஓகே. திருக்குறள் பாயிரையலில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 4. ஓகே. அடுத்து களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? எங்கன்னு பார்த்தோம்னா நிப்பூர். அடுத்து தேசிய நூலகத்தின் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கிறாங்க. அது வந்து என்னவா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆவண காப்பகமா இருந்துச்சு. ஓகேங்களா? அதுதான் அதோட சிறப்பம்சம். இந்தியா நூலகங்களில் முதன்மையானது எது? கொல்கத்தா தேசிய நூலகம். குறை தீர்த்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில். சோ திருக்குறளை வந்து இன்னொரு ஒருத்தர் வந்து போற்றி சொல்லியிருக்காரு. சோ அது யாரு? குறை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை பொதுமறையான திருக்குறளில் அப்படின்னு சொன்ன யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். இல்லைங்களா? இந்திய நூலகவியலின் தந்தை முனைவர் ரா. அரங்கநாதன். வேர்ல்வைண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. வேர்ல்வைண்ட் சுழற்காற்று. இப்ப இந்த வேர்ல்பூல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிராண்டு வாஷிங் மிஷின் வேர்ல்பூல் என்ன சொல்லுவாங்க, அது அப்படி சுத்துது இல்லையா, வாஷிங் மிஷின் சுத்தும் இல்லையா, அதனாலதான் அது வேர்ல்பூல் அப்படின்ற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதுதான் சுழல் இல்லையா அந்த தண்ணி, அதுதான். ஸோ இது தண்ணி சுத்துறதுனால வேர்ல்பூல், இதே காத்து சுத்துறதுனால வேர்ல்வைண்ட். ஓகேங்களா?
அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார் தான். ஏன்னா அவரே செல்லிதாசன் சொல்லிக்கிட்டாரு. டெலிகேட் தனித்தமிழ் தருக. பேராளர். இப்போ குரூப் 2ல கேட்டாங்க இல்லையா, பேராளர். அடுத்து பின்வரும் கலை சொல்லின் பொருளறிந்து சரியான விடையை தேர்க. இன்ஃப்ராரெட் ரேஸ், அகச்சிவப்பு கதிர்கள். ஓகே, இது பார்க்கலாம். ஆர்னமெண்ட், ஆர்னமெண்ட் என்ன சொல்லுவோம்? அணிகலன். அவேர்னஸ், விழிப்புணர்வு. டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. பங்க்சுவேஷன்னா நிறுத்தல் குறி. ஸோ ஆர்னமெண்ட்னா அணிகலன், அவேர்னஸ்னா விழிப்புணர்வு, டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு, பங்க்சுவேஷன்னா நிறுத்தல் குறி. கீழ்காண்பவற்றுள் சீட்டு கவி எழுதியவர்? அது நல்லாவே தெரியும். சீட்டுக்கவியின் தந்தை அப்படின்னாலே யாரு? சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து அலுவல் சார்ந்த கலை சொல்லி கண்டறியது. ஸ்டாப்லர். ஸ்டாப்லர்னா என்னது? கம்பி தைப்பு கருவி. ஸ்பேஸ் டெக்னாலஜி, அதுக்கு தமிழ் சொல் என்ன? சோ ஸ்பேஸ்னாலே என்னது? விண்வெளி. டெக்னாலஜினா தொழில்நுட்பம். சோ விண்வெளி தொழில்நுட்பம். இன்டலெக்சுவல் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் அறிவாளர் அப்படின்றது தான் அர்த்தம். இந்திய நூலக தந்தை என்று போற்றப்படுபவர்? சீர்காழி சீரா அரங்கநாதன். ரா அரங்கநாதன் சொல்லுவாங்க, அவரோட ஊர் பேர் சேர்த்தியும் சொல்லுவாங்க. அடுத்து கலைச்சொல். டோர்னடோ, டோர்னாடோன்னு சொல்லுவாங்க, டோர்னடோன்னு சொல்லுவாங்க. சூறாவளி. கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டா என்று கூறும் நூல் எது? சோ கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டா அப்படின்றது ஃபர்ஸ்ட் எந்த லைன்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு பழமொழி ஃபர்ஸ்ட். ஸோ பழமொழி அப்படின்னும் போது என்னது? பழமொழி நானும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா முஞ்சூரை அரையனார். ஸோ இந்த பழமொழி நானூறுல பார்த்தோம்னா 4 லைன் வரும். 1 2 3 4 லைன் வரும். இந்த 4 லைன்ல பார்த்தோம்னா எப்பவுமே பழமொழியோட தான் முடியும். கற்றவனுக்கு கற்று சோறு வேண்டாம் அந்த மாதிரி. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதான் படிச்சவங்களுக்கு வந்து கட்டு சோறுனா என்ன சொல்லுவாங்க? வழிநடை உணவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வழிநடை உணவு வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்க போற இடத்துல வந்து அவங்களுக்கு தேவையான சாப்பாடு அவங்களுக்கு தன்னாலே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, திருக்குறளின் பெருமை விளக்கும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. ஸோ இதை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா இது தொகுத்தவர் வந்து கபிலர். ஸோ இதுல மொத்தம் பார்த்தோன்னா 53 புலவர்கள் பாடியிருக்காங்க. மொத்தமா 55 பாடல்கள் வந்து பாடியிருக்காங்க. ஔவையார், கபிலர், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாடியிருப்பாங்க. ஒருத்தரே கிடையாது. மொத்தம் வந்து பார்த்தோம்னா 53 புலவர்கள் சேர்ந்து பாடின ஒரு இதுதான் பார்த்தோன்னா திருவள்ளுவ மாலை. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இதுல மொத்தம் வந்து 53 புலவர்கள் சேர்ந்து மொத்தம் 55 பாடல்கள் வந்து பாடிப்பாங்க. இது தொகுத்தவர் பார்த்தோம்னா கபிலர். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தமிழாக்கம் அதிக. ரெக்கார்டு. ரெக்கார்ட் அப்படின்னா ஆவணம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு தொழில் கவிதை நாட்டி குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். இவர் தான் வந்து நமக்கு தொழில் கவிதை நாட்டி குலைத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி தேர்ந்தெடுக்க. பேட்டன்ட். பேட்டன்ட் என்ன சொல்லுவாங்க? காப்புரிமை. அதாவது அவங்க ஏதாவது ஒரு பொருள் கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம பேட்டன்ட் வாங்கிட்டாங்கன்னா அந்த பொருளுக்கு வந்து பார்த்தோன்னா உரிமையாளர் அவங்க தான். ஸோ அவங்களோட இது அனுமதி இல்லாம அந்த பொருள் வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது. பண்ணாங்கன்னா கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுதான் பேட்டன்ட் வாங்கிட்டாங்கன்னு. எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஓதலின் சிறந்தது ஒழுக்கம் உடைமை. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. சோ ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை,
மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பெணி என்னும். அடுத்து இரிகேஷன் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக. இரிகேஷனாவே நமக்கு நல்லா தெரியும், பாசனம். சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் எது? தஞ்சாவூர். நீதி திருக்குறளை நெஞ்சாரத்தம் வாழ்வின் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யார்? கவிமணி. நீதி திருக்குறளை நெஞ்சாரத்தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. அடுத்து இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார். நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக. யாரு? முனைவர் ரா அரங்கநாதன். அதனாலதான் அவர் நம்ம என்ன சொல்றோம், தேசிய நூலக தந்தை அப்படின்ற. திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன? 107. ரெடிமேட் ட்ரெஸ் என்பதற்கான இணையான தமிழ் சொல் தேர்க. ஆயத்த ஆடை. சரியான கலை சொல்லால் பொறுத்துக. எத்வாம் பார்த்தோம்னா நாங்குல் புழு, மெட்டீரியலிசம் பொருள் முதல்வாதம், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு, குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். திருவள்ளுவர் மாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? முன்னே பார்த்தோம், மொத்தம் 55 பாடல்கள், 53 புலவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆறுதலி உலகத்து மக்கட்கெல்லாம் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் இது. இப்படி ஆரம்பிக்கும். முதலில் ஆறுதலி உலகத்து மக்கட்கெல்லாம் முதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சோ இது பண்ணது எதுன்னு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி. இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல். ஆன்சர் பார்த்தோம்னா திருக்குறள். கூற்று காரணம் சரியா தவறா? வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானம் அறிந்தது அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. இதனை பாடியவர் பாரதிதாசன். சோ இதுல எது தப்பு, எது கரெக்ட்? ஆன்சர் பார்த்தோம்னா 1, 2 கரெக்ட், 3 தப்பு. ஏன்னு பார்த்தோம்னா இதுல இதை பாடினது பாரதிதாசனா இருந்தா கண்டிப்பா செகண்ட் ஆப்ஷன் தப்பா இருக்கும். இல்ல இது தப்பா இருந்துச்சுன்னா இது கரெக்டா இருந்திருக்கும். சோ நம்ம பாரதிதாசன் இதை பாடியவர் பாரதிதாசன் அப்படின்னு சொன்னது தப்பு. அப்படின்னும் போது இது எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பாரதியார். பாரதியாரோட கவிதைகள், பாரதியார் கவிதைகள் அப்படின்ற தொகுப்புல இருந்து இடம் பெற்றதுதான் இந்த நூல், இந்த லைன்ஸ். சோ வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழின்னு போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல்னு தெரிஞ்சிச்சு. சோ 1 கரெக்ட். பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. சோ பாரதியார் பாடின பாடல் தான் இது. சோ பாரதியார் கவிதைகள் தான் இது இடம்பெற்றிருக்கு. சோ இது பாரதியார் கவிதைகள் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அப்படின்னும் போது பாரதிதாசன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் 1, 2 சரி, 3 பார்த்தோம்னா தவறு. முதலாக மக்களுக்காக பொதுநூல் நிலையங்கள் அமைத்த நாடு எது? கிரீஸ். அவங்கதான் முதல்ல மக்களுக்கு பொதுநூல் நிலையங்கள் ஆரம்பிச்சாங்க. குறள் வெண்பாக்களால் ஆன நூல். குறள் வெண்பா அப்படின்னாலே என்னது? திருக்குறள் தான். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஸ்மார்ட் போன். திறன்பேசி. தொடுதிரைனா டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன் போனதான் என்னன்னு சொல்லுவாங்க? தொடுதிரை கைபேசி அப்படின்னு. திறன்பேசி அப்படின்னா ஸ்மார்ட் போன். ஸ்மார்ட்னா என்னது? திறமை. திறன், போன்னா பேசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்றுரை அரையனார் என்ற பெயரில் அரையனார் என்ற சொல்லின் பொருள் என்ன? சோ பழமொழி 400 எழுதினதான் யாரு? முன்றுரை அரையனார். சோ அதெல்லாம் பார்த்தோம்னா முன்றுரை அப்படின்றதும் அரையனார் 2ஆ பிரிப்பாங்க. அதுல முன்றுரை அப்படின்றதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஊர்னு சொல்லுவாங்க. அரையனார் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அரசனா இருக்கலாம், இல்லைன்னா அவரோட குடிப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புலவர், அதாவது அவங்க எந்த குடியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க ஒரு புலவரா இருக்கலாமா, இல்ல ஒரு ஆசிரியர், அந்த மாதிரி அவங்க என்ன குடி சேர்ந்தவங்க அந்த பேரா இருக்கலாம் அப்படின்வாங்க. சோ இதுல பார்த்தோம்னா என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அரையனார் அப்படின்ற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம்னா அரசன்.
ஸோ முன்றுரை அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் பார்த்தோம்னா ஊ. அடுத்து ஆங்கிலம் தமிழ். செக்கு. செக்குன்னா என்னது? செக்குனா காசோலை, ஃபைல்னா கோப்பு, விசானா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. ஸோ செக்குனா காசோலை, ஃபைல்னா கோப்பு, விசானா நுழைவு இசைவு, பாஸ்போர்ட்னா கடவுச்சீட்டு. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? தஞ்சை ஞான பிரகாசம் அப்படின்னாங்க. ஐ திங்க் 1812 நினைக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு கரெக்டாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கிறேன் நானும். ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை என்று கூறும் நூல் நல்லாவே தெரியும், சிறுபஞ்ச மூலம். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது? கன்னிமாரா நூலகம். 6 லட்சத்துக்கும் மேல நூல் அங்க வந்து இது நூல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்சிடி நேரான தமிழ் சொல் அப்படின்னா நல்கை. நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்து. நம்ம முன்னே பார்த்தோம், சொன்னது யார் பார்த்தோம்னா கவிமணி. வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை பாராட்டியவர் பரணர். இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொன்னது யாரு? சோ இந்நிலம் வையகம் இந்த மாதிரி வந்துச்சுனாவே பாரதிதாசன். அலுவல் சார்ந்த கலை சொற்களை கண்டறிந்து எழுதுக. ஃபோல்டர். ஃபோல்டர்னா என்னது? மடிப்புத்தாள். ஓகே. ஆற்றுணா வேண்டுவதில் இவ்வடியில் உள்ள பொருள் என்ன? கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா. எங்க இருக்கு? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல எழுது. பிரிண்டர். பிரிண்டர்னா என்னது? படையெடுப்பி. கரெக்ட் தான். ஹார்ட் டிஸ்க் மென்பொருள். ஸ்கிரீன் படி எடுப்பின்னு இருக்கு. ஸோ கீபோர்ட்னா விசைப்பலகை. ஓகே. ஸ்கிரீன்னா ஸ்கிரீனா வரும், திரைன்னு வரும். ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தோம்னா மென்பொருள்னா சாஃப்ட்வேர் வரும். ஹார்ட் டிஸ்க் வந்து சரி தெரியல, பட் மென்பொருள்லாம் சாஃப்ட்வேர் வரும். படியெடுப்பினா ஐ திங்க் ஜெராக்ஸ் நினைக்கிறேன், பட் பிரிண்டர் வந்து அச்சு வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படின்னும் போது பார்த்தோம்னா அதில் கீபோர்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்கு. அறவுரக்கோவை எனும் நூலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை. ஸோ அறவுரக்கோவைன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், அதுக்கு உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி. அது கூட இன்னொரு பேர் தான் அறவுரைக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தான். ஸோ அறவுரைக்கோவை அப்படின்றதுல எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்வாங்க. ஸோ அதுல பார்த்தோம்னா 10 அதிகாரங்கள் வீதம், ஒவ்வொரு 10 அதிகாரத்துக்கும் 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது 10 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல். ஸோ அதிகாரம் எத்தனை? 10. 1330 வந்து எதுக்கு வரும்? திருக்குறளுக்கு வரும். இது சரி குறள். இது வந்து குறள். இது அதிகாரம். திருக்குறளுக்கு ஒரு அதிகாரம் 133. 1330 வந்து குறள். 10 அதிகாரம் பார்த்தோம்னா அறவுரைக்கோவை. எந்த நாட்டில் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் இருக்கிறது? உருசியா நாட்டுல. ஸோ இந்த உருசிய மொழியில வந்து திருக்குறளை வந்து ஒருத்தவங்க மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னே வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அது யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. மேதையில் சிறந்தன்று என்ற முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. ஸோ நீ மேதையா இருக்கிறது வந்து பெருசு கிடையாது, நீ என்ன கத்துக்கிட்டே அதை மறக்காம இருக்கிறது தான் என்னது பெருசு அப்படின்றாங்க. அந்த மேதையா இருக்கிறத விட இதுதான் சிறந்தது அப்படின்னு முதுமொழி காஞ்சில சொல்லுவாங்க. ஆழ்வழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது. ஸோ அறவுரக்கோவை. அறவுரக்கோவைன்னா என்னது? முதுமொழி காஞ்சி. அதுதான் அறவுரக்கோவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் யார்? நம்மளுக்கு நிறைய தெரியும், பாரதியார். ஓகே, இது பார்க்கலாம். வவ்வல். வவ்வல்னா என்ன சொல்லுவோம்? உயிரெழுத்து. கான்சனன்ட்னா மெய்யெழுத்து. ஹோமோகிராம். ஹோமோகிராம் அப்படின்னா ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு எழுத்து. ஸோ வவ்வல் உயிரெழுத்து, கான்சனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராப் பார்த்தோம்னா ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. ஓகே. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு?
33. 10 அதிகாரங்கள் இருக்கிறது முதுமொழி காஞ்சி. கீழ்காண பெறுவனவற்றில் சரியான கூற்றுகள் எவை? நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சி இப்பெயரில் மதுரை கூடலூர் கிழார் இயற்றிய நூல். அறவரக்கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. முதுமொழி காஞ்சில் 11 அதிகாரங்கள் உள்ளன. அடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு அதிகாரத்துல 10 செயற்கள் உள்ளன. முதுமொழி காஞ்சில் மொத்தம் 110 செயற்கள் உள்ளன. அவை நச்சினார்க்கினிய முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ளது. இதுல சரியானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா நிலையாமையை சொல்லும் காஞ்சி திணை அப்படின்னாலே முதுமொழி காஞ்சி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எழுதுனது மதுரை கூடலுக்கிழா அப்படின்றது தெரியும். ஸோ அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் கரெக்ட். முதுமொழி காஞ்சில் 11 அதிகாரங்கள் உள்ளன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னிருந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுல 10 அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 டைம் நம்ம படிச்சிட்டோம். அப்படின்னும் போது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஒவ்வொரு அதிகாரத்துல 10 செயல்கள் இருக்கு அப்படின்னு நம்ம முன்ன படிச்சோம். ஸோ இது கரெக்ட். 10 அதிகாரம் 10 ஒவ்வொன்றுலயும் 10 செயல் மொத்தம் 100 பாடல்கள் சொல்லிட்டு முதுமொழி காஞ்சியில் மொத்தம் 110 செயல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னதான் பார்த்தோம், 10 அதிகாரத்திற்கு ஒவ்வொன்றுலயும் 10 பாடல்கள் வீதம் மொத்தம் 100ன்னு சொல்லிட்டு. ஸோ 110 இருக்கும்போது நம்ம என்னது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டேட்மெண்ட். பட் இது கரெக்ட். நச்சினார்க்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கோளாக கையாளப்பட்டுள்ள லைன் வந்து கரெக்ட். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் தனியாவே கேட்டிருந்தாங்க. ஸோ நச்சினியாக்கள் முதலிய நல்லுரை ஆசிரியர்களால் மேற்கொள்ளாக கையாளப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தா முதுமொழி காஞ்சி. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாவே தப்பு தான். ஸோ அப்படின்னும் போது ஆன்சர் 1, 3 தான் என்னது சரியானது. அடுத்து அலுவல் சார்ந்த தலைப்பு சொல். ஃபர்ஸ்ட் ஸ்டாம்பேட்னா என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தோன்னா மைப்பொதி. அலுவல் சார்ந்த ஓகே. புரோட்டோகால்னா என்ன சொல்லுவாங்க, மரபு தகவல். சப்மரின் என்னன்னு சொல்லுவாங்க, நீர்மூழ்கி கப்பல். பியூப்பட்ரி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா பொம்மலாட்டம். புலனுடைமையின் கற்பும் சிறந்த என்று இடம்பெற்றுள்ள நூல் எது? முதுமொழி காஞ்சி. அடுத்து அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்கள்லதான் என்ன இருக்கு, அங்கவியல் அப்படின்ற பகுப்பு இருக்கு. ஓகே. பொருத்தமான பழமொழியை கண்டறி. கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, ஆற்றுனா வேண்டுவது இல்லை அப்படின்னா தான் கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டாம். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. சோ வையகம் நிலம் அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதிதாசன். தமிழ்நாடு இந்த மாதிரி குறிப்பா வந்துச்சுன்னா பாரதியார். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லி தெளிவு செய்க. எபிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லி தெரிவு செய்க. சோ எபிக் அப்படின்னாலே என்ன சொல்லுவாங்க, காப்பியம் சொல்லுவாங்களா. சோ அது தெரிஞ்சு காப்பியம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். அப்ப இது வந்து என்ன சொல்லுவாங்க, செவ்விலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னுவாங்க. கிளாசிக்கல் லிட்ரேச்சர். பக்தி இலக்கியம் பார்த்தோம்னா தெரியல, பட் வந்து அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. அடுத்து திருக்குறள் என்ன நூல்கள் ஒன்று பார்த்தோம்னா 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முதல் பொது நூலகம்னாவே திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அணுத்துளைக்காத கண்பின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு ருஷ்ய நாடு. அடையெடுத்த ஆகுப்பெயர் என்று இலக்கண குறிப்பு பொருத்தமான நூல் எதுன்னு பார்த்தோம்னா திருக்குறள். லியூட் மியூசிக் அப்படின்னு என்னது? யாழிசை தான் சொல்லுவாங்க லியூட் மியூசிக் அப்படின்னு. அடுத்து செந்தலர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் பொன் மண்புலவன் வள்ளுவமாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் இது. என்ன திருக்குறள்ல வந்து என்னது இது பண்ற மாதிரி பாராட்டுற மாதிரி இருக்கா. சோ அப்படின்னாலே என்னது போற்ற மாதிரி இருக்கு அப்படின்னாலே திருவள்ளுவர் மாலை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். மிசல்னா என்ன சொல்லுவாங்க? மிசல்னாவே நம்மளுக்கு என்னன்னு தெரியும், ஏவுகணை. ஓகே. திருக்குறளில் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் அப்படின்னாலே நமக்கு நல்லாவே தெரியும் திருவள்ளுவர் மாலை. நிட்டிங் என்ன சொல்லக்கூடிய சரியான கலை சொல்லி தேர்ந்தெடுங்க. நிட்டிங்னாவே என்னது, பின்னுதல். ஸ்வெட்டர் நிட்டிங் அப்படின்னுவாங்கல்ல, பின்றது. முடைதல் வந்து என்ன சொல்லுவாங்க, கூடை முடைதல். இது என்ன பார்த்தோன்னா பானை வனைதல். புனைதல் கதைதன புனைவு அப்படின்னு புனைதல் வாங்க. ஸோ வந்து பின்னுதல் நிட்டிங். முடைதல்னா அந்த கூடை முடைதல்
வனைதல்னா பானை வனைதல். அடுத்து நமக்கு தொழில் கல்வி நாட்டை குலைத்தல் என்று பாடியவர் பாரதியார். சப்மரைன் அப்படின்னாவே நீர்மூழ்கி கப்பல். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னிமாரா நூலகம். கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட நூல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஸோ அண்ணா நினைவா என்ன பண்ணியிருப்பாங்க, கட்டியிருப்பாங்க 2018. ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம். ஓகே, டெபிட் கார்டுனா என்ன சொல்லுவாங்க? பற்று அட்டை. கடன் அட்டை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? கிரெடிட் கார்டு. பணத்தாள் அப்படின்னா காசு தானே, காசுதான் பணத்தாள். வரைவோலைனா செக்கு. ஓகே, கலைச்சொல் கன்சுலேட், துணை தூதரகம். திருக்குறள் முதலில் தச்சிட்டவர் யாரு? தஞ்சை ஞான பிரகாசர். ஓகே, அவ்வளவுதான். ஒரு 100 கொஸ்டின் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஓரளவுக்கு பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.